நிறைய பேர் இந்த பாட்டை பாடியிருக்கா. இருந்தாலும் சுப்புலக்ஷ்மி அம்மா குரல்ல கேட்கும்போது தெய்வீகமா இருக்கு. நீங்களும் ரொம்ப நல்லா பாடுறீங்க மாமி. தொண்டைக்குள்ள வீணையை ஒழிச்சு வச்சிருந்தா எப்படி இருக்குமோ அப்படி ஒரு ராகங்க. இத்தனோண்டு தொண்டைக்குள்ள அவ்வளோ பெரிய வீணையா? ஹலோ, சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொன்னுங்க. சுத்தமான சுதிங்க. நீங்க மட்டும் முறையா பயிற்சி எடுத்தீங்கன்னா எம்ம சுப்புலட்சுமி மாதிரியே வந்துருவீங்க. ஹலோ, உங்க அழகு கேத்த குரல் கேத்த அழகுங்க. டேய், எனக்கு வேண்டாம், நீ சாப்பிடு. இன்னைக்கு அமாவாசை விரதம் போல இருக்கு. இதை கொஞ்சம் கொண்டு போய் காக்காய்க்கு வச்சுட்டு வா சாமி. ஏய், அதெல்லாம் வைக்க முடியாது, சாப்பிடு. ஆயா சொல்லுதுல, போடா. ஏய், சாப்பிடுறீ வச்சுப்போ. பா, வீட்டை சுற்றி கத்துற காக்காலாம் நம்ம ஆத்தா அப்பந்தாப்பா, வச்சுட்டு வா சாமி. பிள்ளைக்காக பெத்த என்ன செஞ்சுட்டா? அவளை பத்தி கவலைப்பட சொல்ற? தான் பிள்ளை அனாதாகிட்டு போறோம்னு நினைச்சிருந்தாள்னா அண்ணா வேணாண்ணே. நான் ஏன் ஆயா எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்? யாரோ 2 பேரும் செஞ்ச தப்புக்கு எனக்கு தாண்டி அவஸ்தை. டேய், என்னை பத்தி நினைக்காதவளை நினைச்சு நான் ஏன் அவஸ்தைப்படணும்? என்னது அண்ணா? இல்லப்பா, நான் சொன்னது தப்பு தான் சாமி. அழுவாதப்பா, உனக்கு தாய் தகப்பனாட்ட நான் இருக்கிற சாமி. அழுவாதையா, சொல்றத கேளுடா சார். அனாதைங்களோட வழி எங்களுக்கு தான் யார் தெரியும். அழுவாதையா, நான் இருக்கிற வரைக்கும் நீங்க அனாதையே இல்லை ராசா. அனாதைன்னு சொல்லாதப்பா. ஊர் பெரியவங்க அனைவருக்கும் வணக்கம். குறிப்பா என்னுடைய வார்த்தைக்கு மரியாதை கொடுக்கிற தாய்மார்களுக்கும் சகோதரிகளுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். இன்னைக்கு நாம எல்லாரும் இந்த மகளிர் தினத்தை ரொம்ப சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்கோம். ஆனால் இந்த உலகம் மகளிர் தினத்தை பொய்யாக கொண்டாடி கொண்டிருக்கிறது. பொய் என்ற வார்த்தைக்குள் ஆயிரம் உண்மைகள் இருப்பதாலேயே பொய்யாக இந்த வார்த்தையை சொல்ல வேண்டியிருக்கிறது. எந்த தேசத்தில் இருந்தாலும், எந்த சமூகத்தில் இருந்தாலும், எந்த ஜாதியில் இருந்தாலும், எந்த மதத்தில் இருந்தாலும் பெண்கள் அடிமையே. நம் நாட்டில் நிறைய பெண் தெய்வங்கள் இருக்கின்றன. அந்த பெண் தெய்வங்களை வணங்கக்கூடிய மனிதர்களாகிய நாம் பெண்களை மனைவியாக, காதலியாக, தோழியாக, சகோதரியாக, தாயாக சமமாக பார்க்கப்படுவதே இல்லை. காரணம் ஆணாதிக்க சிந்தனை. பெண்களாகிய நீங்கள் உங்களை நீங்களே காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். உங்களை காப்பாற்ற எந்த கண்ணனும் வரமாட்டான். ஒரு ஆண் தன் தேவைக்காக எதை வேண்டுமானாலும் மீற தயங்க மாட்டான். ஆனால் ஒரு பெண் தன் விருப்பத்தை தெரிவித்தாலே குலமே நாசமாகிவிட்டதாக புலம்பும் மனிதர்கள் எல்லாம் அவன் செயல் என எந்த கடவுள் மீது உங்களின் இயலாமையை காட்டாதீர்கள். உங்களின் உணர்வுகளையும் அறியாமைகளையும் மதிப்பவர்களை நல்ல கணவனாக, தோழனாக, காதலனாக என்றைக்கும் ஏற்றுக்கொள்ள தயங்காதீர்கள். வாருங்கள், பெண் அடிமைத்தனத்தை புறமுதுகிட்டு ஓடச் செய்யுங்கள். நீங்கள் அனுபவிக்கும் ஒரு சில சுதந்திரத்திற்கு காரணமான புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் அவர்களையும் தந்தை பெரியாரையும் நினைத்து நாம் இந்த விழாவை மிக மகிழ்ச்சியோடு ஆரம்பிப்போம். என்னடி ஆயிடுத்து? சும்மாமா. முதல்ல நோக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணிவிடணும். ஒண்டி கட்டையா இருந்தா இப்படிதான் பிரம்ம பிடிச்ச மாதிரி இருப்ப. கல்யாணத்துக்கு முன்னாடி நானும் இப்படித்தான் இருந்தேன். அது நடந்து சொல்லியோ அப்புறம் எல்லாம் சரியாயிடும். எதுமா? சாந்தி முகூர்த்தண்டி. பக்கத்து வீட்டு சாந்திக்கும் முகூர்த்தத்துக்கும் என்ன சம்பந்தம் பாட்டி? அடி அசடு, சாந்தி முகூர்த்தனா ஃபர்ஸ்ட் நைட் அடி. ஓ,
ஃபர்ஸ்ட் நைட்டா? உங்க அழகுக்கேத்த குரலுக்கேத்த அழகுங்க. மனசு என்னவோ மாதிரி இருக்கு, தூக்கமே வரலையா? ஒரு சரிப்பா. தாலாட்டு பாட்டு பாட. சரி பாடுறேன். யாராரோ ஆரிரரோ என் கண்ணே உனக்கு ஆராரோ ஆரிரரோ எப்பா உனக்கு பச்சை கிளியே போகுதப்பா இளங்கண்ணே உனக்கு பாலுபலம் கொண்டு வர எப்ப உனக்கு கொஞ்சம் கிளியே போகுதப்பா இளங்கண்ணே உனக்கு கோவக்கனி கொண்டு வர எங்கண்ணே உனக்கு காது குத்தி கல்யாணமா எங்க சாமிக்கா காரு மேல ஊர்கோலமா. உங்களின் உணர்வுகளையும் அறியாமைகளையும் மதிப்பவர்களை நல்ல கணவனாக, தோழனாக, காதலனாக என்றைக்கும் ஏற்றுக்கொள்ள தயங்காதீர்கள். லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம்ங்க ஒரு அழகான பொண்ணு கனவுல வந்துச்சுங்க. அந்த பொண்ணை மாடு மற்ற மாதிரி ஒரு கனவுங்க. உங்க வீட்டுல மட்டும் இல்ல, இந்த உலகத்துல எந்த மூலையில உங்க மாடு இருக்கவே கூடாது முடிவு பண்ணுங்க. பொம்பநாட்டிய இவ்ளோ உயர்வா பேசுறவா அவளை கட்டிக்க போறவள எவ்வளோ கொண்டாடுவா. என்னம்மா பொம்பநாட்டிய பத்தி உயர்வா பேசிட்ட? ஹேய், நீ பேசினது எனக்கு ரொம்ப பிடிச்சிடுது.